குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 17 2026 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிக்கோம், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டஸ்ட் பார்த்துடலாம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் போர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து தற்போது முதல் முறையாக பொது மற்றும் தனியார் சுத்திகரிப்பு நிலையங்கள் எண்ணெய் எரிவாயு உற்பத்தி நிறுவனங்களுக்கு எல்பிஜி, அதாவது பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா இலக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு தான். ரிலையன்ஸுக்கு குஜராத்தில் உள்ள ஜாம்நகரில் உள்ள ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்திற்கு சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 18,000 டன் வரை எல்பிஜி பார்த்தீங்கன்னா கட்டாயம் உற்பத்தி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குஜராத் மாநிலம் வாடினாரில் உள்ள நயாரா எனர்ஜி நிறுவனம் இது ஒரு நாளைக்கு 4480 டன் எல்பிஜி உற்பத்தி செய்யணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படும் போது இது போன்று பார்த்தீங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1 முதல் ஜூலை 1ஆம் தேதிகளில் மத்திய அரசு இந்த இலக்கை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் பார்த்தீங்கன்னா அனுசரிச்சிருக்காங்க. தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. பாஜகவின் நிறுவனர்களில் ஒருவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கடந்த 1924 இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியரில் பிறந்திருக்கிறாரு. நாட்டின் பிரதமரான முதல் பாஜகவுடைய தலைவர். ஓகேங்களா, இவர் 1996 பிரதமர் ஆயிருப்பார். 13 நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருந்தார். பிறகு 1998 2004 வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பதவி வகித்தார். ஓகேங்களா, தில்லியில் கடந்த 2018 ஆகஸ்ட் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் காலமானார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பொக்ரான் அணுகுண்டு சோதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் கடந்த ஆண்டு 22ஆம் தேதி கொடூரமான தாக்குதல் நடத்தினாங்க. இதற்கு பழி தீர்க்கும் வகையில் நமது ராணுவம் மே 7ஆம் தேதி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம். ஓகேங்களா, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி பிசிஎஸ்சியில் கேட்பாங்கப்பா. சரிங்களா, அடுத்ததாக சென்னை அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் மோட்டார்ஸ் மைதானத்தில் நடைபெறும் தேசிய பைக் பந்தயத்தில் ஆன் ஜெனிஃபர் மற்றும் கபிலேஷ் ரஜினி ஆகியோர் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, நேற்றே நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு புதுதில்லியில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா தொடங்குது, அதாவது இன்றைக்கி தொடங்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இந்திய அமெரிக்க தேசிய கொடிகளுடன் 250 என்ற எண் வடிவிலான 1300க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்கள் மூலம் நிகழ்த்தப்பட்ட கின்னஸ் சாதனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அண்மையில் பார்த்தீங்கன்னா 250வது சுதந்திர தினத்தை பார்த்தீங்கன்னா கொண்டாடிய நிலையில் இந்திய சுதந்திர தினம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு கின்னஸ் சாதனையாக கருதப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம், அதாவது இந்து முன்னணி நிறுவனம் மறைந்த ராமகோபாலனுடைய சிந்தனைகள் மற்றும் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு துவக்கப்பட்ட எண்ணங்களும் எழுத்துக்களும் மற்றும் அதன் ஆங்கில மொழியாக்கமான ஈகோஸ் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஒரு நூல் பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. இது முழுவதும் ராமகோபாலன் அவர் சார்ந்த நூல் இது. ஓகேங்களா, நூலோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் பள்ளி மாணவிகளுக்கான இன்ஸ்பயர் விருதுகள் வழங்கப்படுது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல், புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தல் உள்ளிட்ட சமூக பங்களிப்பு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அந்த வகையில் புத்தாக்க முயற்சிகள் ஆர்வமுள்ள மாணவர்கள் இன்ஸ்பயர் விருதுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 6ஆம் வகுப்பு முதல் +2 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் சிறந்த 5 திட்டங்கள் சம்பந்தமான பள்ளிகள் தேர்வு செய்து அவற்றை பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது மாணவர்களுக்கான விருதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி கண்டபஸாக அவ்வளோதான். டெய்லி கண்டபஸாக டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக் இப்படி மூணு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.